வணக்கம் பானு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய 40 தொகுதிகளிலுமே தற்பொழுது வாக்குப்பதிவானது தொடங்கி இருக்கிறது. தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய பகுதி மத்திய சென்னை தொகுதிக்குட்பட்ட ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் 4 பூத்துகள் அமைக்கப்பட்டு தற்பொழுது பொதுமக்கள் தங்களது வாக்குகளை செலுத்தி வரக்கூடிய நேரடி காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 40 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக இன்று தேர்தல் நடைபெறுகிறது. தமிழகத்தில் 39 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் மொத்தமாக 950 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். அதேபோல 76 பெண்கள் போட்டியிடுகின்றனர். 874 ஆண்கள் போட்டியிட உள்ளனர். தமிழ்நாட்டில் நடைபெற்று வரக்கூடிய இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் பாதுகாப்பு பணியில் துணை இராணுவத்தினர் மற்றும் போலீசார் என மொத்தம் 2 லட்சம் பேர் பாதுகாப்பு பணியில் தற்பொழுது ஈடுபட்டு வருகின்றனர். தேர்தல் பணிக்காக 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட பணியாளர்கள் தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்தில் மொத்தம் 68,321 வாக்குச்சாவடிகளில் பொதுமக்கள் தங்களது வாக்குகளை செலுத்தி வருகின்றனர். தமிழ்நாட்டில் மொத்தம் 6,23,33,925 வாக்காளர்கள் தங்களது வாக்குகளை செலுத்தி வருகின்றனர். தற்பொழுது காலை 7 மணி அளவில் வாக்குப்பதிவானது சரியாக துவங்கி இருக்கிறது. தற்பொழுது வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குகளை செலுத்தி வரக்கூடிய நேரடி காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சென்னையை பொறுத்தவரையில் வட சென்னையில் 35 பேரும், மத்திய சென்னையில் 31 பேரும், தென் சென்னையில் 41 வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர். அதே போல வட சென்னையில் 12,19,456 பேரும், மத்திய சென்னையில் 13,50,161 பேரும், தென் சென்னையை பொறுத்தவரை 13,55,527 பேரும் வாக்குகளை செலுத்த உள்ளனர். அதே போல புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை 26 பேர் களம் காண்கின்றனர். அங்கு மொத்தம் 10,20,699 பேர் வாக்காளர்கள் வாக்குகளை செலுத்த உள்ளனர். வாக்கு செலுத்த வரும் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணிகள் உள்ளிட்டோருக்கு சக்கர நாற்காலி அதே போல பல்வேறு வசதிகள் ஏற்பாடானது செய்யப்பட்டு இருக்கிறது. சிறப்பு ஏற்பாடுகளும் முதியவர்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையில் 16 இடங்களில் பிங்க் நிற வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த மையங்களில் கர்ப்பிணி பெண்கள், கைக்குழந்தையுடன் வருபவர்கள், மூதாட்டிகள் தங்களது வாக்குகளை பதிவு செய்வதற்காக பிங்க் நிற வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது மேரிஸ் கல்லூரியில், மத்திய சென்னை தொகுதிக்குட்பட்ட ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் பொதுமக்கள் தங்களது வாக்குகளை செலுத்தி வருகின்றனர். அந்த நேரடி காட்சிகளை நாம் ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் மொத்தம் 4 பூத்துகள் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் அந்தந்த தொகுதிக்குட்பட்ட மக்கள் தங்களது வாக்குகளை செலுத்தி வருகின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாக்குச்சாவடி எண் 229 தன்னுடைய வாக்கை பதிவு செய்ய இருக்கிறார். குறிப்பாக பெண்களுக்கென அமைக்கப்பட்டிருக்கிற பிங்க் பூத்தானது இந்த ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கும் பெண்கள், அதே போல கைக்குழந்தையை வைத்திருக்கக்கூடியவர்கள், கர்ப்பிணி பெண்கள் தங்களது வாக்குகளை செலுத்த வருகின்றனர். வாக்கு செலுத்த வருபவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அறிவுரையின்படி தங்களது வாக்குகளை, அந்த விதிகளை மீறாமல் வாக்குகளை செலுத்த வேண்டும் என போலீசார் அறிவுறுத்தி வருகின்றனர். அதே போல வருகிறவர்களுக்கு இங்கு ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கின்றனர். வாக்குச்சாவடியில் வாக்கு செலுத்த வருகிறவர்கள் விதிமுறைகளை மீறாமல் அந்த விதிமுறைகளை கடைபிடித்து வாக்களிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல வாக்கு செலுத்த வரக்கூடியவர்களுக்கென சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது.